எஸ்கேலாம் ஒரு ஆளே இல்லைண்ணா, ஆளே இல்லை. தனுஷ் தான் ஆளே. மஜா படம் செம்மையா இருந்துச்சு. 5 நாளுமே இட்லி கடையில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு. எல்லாரும் இட்லி கடி வாங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. தனுஷோட எஸ்கேவா அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ரீச் ஆகலன்றதை விட பார்த்தாங்க, படம் நல்லா இருந்துச்சு. நான் சில பேர் தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. எப்படி ப்ரோ இருந்தது? மஜாவாக இருந்தது ப்ரோ. ஆடியோ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷ் வந்து நிறைய பேசினார். நல்லா இருந்துச்சு. டான்ஸ் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா போயிடுச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எந்த சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ரொம்ப இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப மாற்று. பயங்கரமாக இருந்தது. அப்படியே பிஜிஎம்லாம் அப்படியே அதிருது, உடம்புல குரலே மாறி போச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு. எங்கிட்டலாம் வந்து பேசினார், என்னடா பயப்படுற, நல்லா ஜாலியாக ஆடுறாரு. தேனியில் போய் டான்ஸ் ஆடணும் நாங்கள். இதுதான் உங்களுக்கு ஓப்பனிங் இன்ட்ரோ வச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆடியோ இருந்துச்சு. இட்லி கடை சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிட்டாரு. போன டைம் பேசுனது இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிட்டார். ஓகே ப்ரோ. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நேரம் எல்லாம் பேசிட்டாங்க. தலைவர் தான் கொஞ்ச நேரம் பேசினார். அதான் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஓகே மஜாவாக இருந்தது ப்ரோ. ஆடியோ இருந்துச்சு வேறு லெவலு. போன வாட்டி குபேர் ஆடியோ இருந்துச்சு ட்ரோல் பண்ணிங்கள. என்னென்னமோ என்ன வேணா வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தலைவர் சொன்னது தான். லாஸ்ட்டாக அவர் சொன்னது கூட இப்போ அது கரெக்டாகுது. என்ன வேணா சொல்லிட்டு போ, என்ன வேணா பண்ணிட்டு போ. தலைவர் தான், தனுஷ் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. சூப்பர் ஸ்டார்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வந்து தனுஷ் சார் வந்துட்டு வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. தலைவருக்கு வந்து டேக் வந்து வேணாம். 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 நடிப்பின் அசுரன் வந்து ஃபேன்ஸ் வச்சது. நடிப்பின் அசுரன் வந்து ஃபேன்ஸ் வச்சது. அவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டாரு அந்த மாதிரி அந்த டேக்லாம் அவர் ஆசைப்படல. அவரே வேணான்றாரு. அப்படி ஒரு டேக்கும் எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு டேக்குக்கும் எனக்கு ஆசை பண்ணணும். அவரே வேணான்றார். அப்போ இது நமக்கு செல்லமாக ஒரு ஆசையாக கூப்பிட்டு வருமா, அதோடு விட்டுணும். அவர் போடுற மாதிரி இருந்தால் 50 படத்தை தாண்டி நடிச்சிட்டாரு. எத்தனையோ படத்தில் போட்டுடலாமே டேகை. அவரு படத்தில் போடுறாரோ இல்லையோ, நாங்கள் பேனரில் போட்டுட்டு தான் இருக்கோம். ஆமாம், எங்கள் ஆசைக்கு நாங்கள் போடுவோம். அவர் ஏற்றுக்கிறாரோ இல்லையோ, ஃபேன்ஸாக நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தான் ஆகணும். நடிப்பின் அசுரம்னா நடிப்பின் அசுரம் தான் அவர். பின்ன என்ன அவரை மாதிரிலாம் யாரும் நடிக்க முடியுமா? அதில் ஹாலிவுட், ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட்னு எல்லாத்துலேயும் போயிட்டாரு. அவர் தான். ரஜினிகாந்த் கற்று ஹாலிவுட் பண்ணது யார்? தலைவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. என்ன ப்ரோ? அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி ஃபுல் சாங் வீட்டில் போய் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். இங்கே அவ்வளோ சவுண்டுனால சரியாக கேட்க முடியல. என்ன ப்ரோ ட்ரைலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். படமா நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஸ்பீச் அதான். இவங்க வந்து அவர் என்ன பேசினாலும் கலாய்க்கலான்னு ஒரு முடிவில் வந்துட்டாங்க. இது முன்னாடி ஸ்பீச்னால் வந்து அவர் கரெக்டான விஷயம் தான் சொன்னார். கொஞ்சம் கோவமாக சொல்லிட்டாரு. அதை வச்சு இவங்க என்ன பேசினாலும் கலாய்க்கலான்னு முடிவில் வந்துட்டாங்கனால இப்போ அவரும் எல்லாத்தையும் பார்த்துருப்பார் போல். ஸோ ரொம்ப காமாக பேசினார். அதான் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமே. அவர் வந்து இதெல்லாம் கேட்டு ஸ்பீச்சை ரொம்ப குறைச்சிட்டாரு. இது போதுன்ற மாதிரி ஆகிட்டார். எங்களுக்கு ஓகே, பாட்டு பாடி டான்ஸ் ஆடினார் ஃப்ரீயாக. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆமாம், தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் லைக் பண்ணலாம். நல்ல படம் தான் அது. இந்த அளவு மொக்க படம்னு சொல்கிற அளவு கூட மொக்க படம் கிடையாது. இந்த படம் இது ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிரச்சனையே இல்லை, நல்லா போகும் படம். சிம்பிளாக சொன்னா இளையராஜா பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் ப்ரோ. ஏன் அப்படின்னா மோஸ்ட்டாக அவரோட ஜானர் மாதிரி தான். எப்படி சொன்னால் இப்போ அவரோட ஜானர் எப்படி இருக்கும், அவரோட பாட்டு அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் தனி ஃபீலாக தான் கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிராமிய பாடலில் ஒரு குட் ஃபீல் மூவி நான் பார்க்கல. டக்குன்னு கேட்டிங்கன்னா கூட படம் ஞாபகம் வரல. அது நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோணும் அந்த ஃபீல். அதுவும் இல்லாமல் தனுஷ் சாருக்கு பேனரில் இளைய சூப்பர் ஸ்டார் சொல்லி வச்சுருக்காங்க. அது இப்போ இல்லை ப்ரோ. அதெல்லாம் வந்து எப்பயோ சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் தான் டீசெண்டாக 2018 19 நினைக்கிறேன் பிளட் டொனேட் பண்ணாங்க. அப்போ வந்து அப்போயே அந்த பட்டத்தை தானுவே அவரே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் அப்போ பட்டம் வேணான்னு சொல்லிட்டாரு. தனுஷ்ன்ற ப்ரோ ஏதோ பண்ணுறேன் சாதிக்கிறேன். இங்கே ஹாலிவுட்டில் ஏதோ பண்ணுறவங்களே சிம்பிளாக அவங்க பேர் தான் வருது. நம்ம ஊரில் அது ஒரு ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரிலாம். எனக்கு தெரிஞ்சு அது இல்லாத இருக்கிறதே சூப்பர் தான் ப்ரோ. அதான் நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வந்தால் ஃபீல் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான். தனுஷ் எப்பவுமே அவரோட படத்தை வந்து ரொம்ப நல்லா புத்திசாலித்தனமாக தான் கட் பண்ணுவார் ட்ரெய்லரு. இந்த படத்தில் என்ன இருக்கோ அதை தான் காமிப்பார். அதான் திருச்சி திரம்பலம், நீக்கு
எல்லாமே ராயன் எல்லாமே. அக்டோபர் 1 எப்படி திருவிழாவாக இருக்கும்? கண்டிப்பாக ப்ரோ, லீவ் வேறு சும்மாவே லீவ் போட்டு போவோம். இப்போ தான் ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. 5 நாள் வேறு தொடர்ந்து லீவ். எங்களுக்கு சாட்டர்டே ஆஃபீஸ் தான். இருந்தாலும் அதான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு செம்ம ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ப்ரோ. படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிச்சுட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷோட எஸ்கேவா அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இல்லை, இந்த மாதிரி வந்து தான் நிறைய பிரச்சனை உருவாகுது. சும்மா வந்து எதை கட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா தேவையில்லாத வேலை. அவங்கவுங்க ஹீரோவை பிடிச்சிட்டு அவங்கள செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ தனுஷை பிடிக்கணும்னா நான் தனுஷை பற்றி தான் எல்லா படமும் பார்ப்போம். தளபதி எஸ்கேவா சரியான ஸ்பீச்சு. தலைவருது ஒயிட் விஷயத்தி சூப்பராக பேசினார். சூப்பராக இருந்துச்சு. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. படம் பயங்கரமாக. அக்டோபர் 1 போய் பாருங்கள், தெரியும். திருவிழாவாக இருக்குமா? ஆமாம், இது டிடே. அது அக்டோபர் 1. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணார் தலைவர். அவர் வாய்ஸில் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கான்ட்ரவர்சியான எதுவும் பேசுவார்னு ரொம்ப எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அதுக்கு கரெக்டாக எப்படி மீட்டராக பேசணுமோ அது மாதிரி பேசிக்கிறாரு. ஆனால் அதே சமயம் இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் ரொம்ப போன ஆடியன்ஸில் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சைலண்ட்டாக ஒரு சின்ன பதில் மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு மண் சார்ந்த படமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எல்லா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 படத்தை தாண்டினதுக்கப்புறம் பக்கா கமர்ஷியல் படத்தில் தான் நடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதில் வந்து கமர்ஷியலும் இருக்கணும், அதே சமயம் மண் சார்ந்து இருக்கணும், ஆக்டிங் வைஸாகவும் இருக்கணும்னு இட்லி கடை வந்து ஒரு கிராம பின்னணியில் இருக்கிற ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மாதிரி தான் நான் எதிர்பார்ப்போம். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி படமாக இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னார் ஆடியன்ஸில். அதை நோக்கி தான் அங்கே இருக்கிறோம். படம் எப்படி இருக்குன்னு அதாங்க ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ளீனாக ஒரு பிளட் ஷேடு கூட இல்லாமல் ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின் படமாக எல்லாமே இருக்கிற ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அருண் விஜய் சாரோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய காஸ்டன் கூட நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே கரெக்டாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வச்சுருந்தாங்க. நான் தூத்துக்குலேருந்து வரேன். தீவிர அஜித் ரசிகர். தனுஷோட ஸ்பீச்சு கேட்டேன். ரொம்ப சூப்பராக பேசினாப்புல. தனுஷ் வந்து சொன்ன மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு எல்லோரும் கண்டிப்பாக போகணும்னு சொல்லியிருக்காப்புல. போகாதவங்களும் போங்கன்னு சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பாக நான் கோயிலுக்கு மாதத்துக்கு 1 டைம் போயிட்டுருக்கேன். எனக்கு டைம் கிடச்சாலும் 2 டைம்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நல்ல மோட்டிவேஷனாக பேசுகிறாப்புல. தனுஷ் ரசிகன்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இட்லி கடை படம் எப்படி இருந்தாலும் ஓகே தான். நாங்கள் பார்க்குறது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. தெலுங்கில் தான் அந்த அளவுக்கு நல்லா போச்சு. இங்கே இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிளிக் ஆகுமா? நல்லா வெற்றி பெறும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். குபேரா படம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குமான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ரசனைக்கான படம் தான் சொல்ல வரேன். அது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ஓகே. பட் ஆனால் இந்த இட்லி கடை வந்து தனுஷ் சொன்ன விகிதம் வந்து ஏ ஆடியன்ஸ்லேருந்து சி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து திருப்திப்படுத்தும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரி ஒரு அந்த மாதிரி படம் எடுத்திருக்காப்புல. அவர் சொன்ன டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குலதெய்வத்துக்குள்ளே போனால் யாரும் கெட்டு போகிறது இல்லை. ஸோ அந்த டாப்பிக்கை மையப்படுத்தி வச்சு தான் இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காப்புல. நானும் இந்த குலதெய்வத்துக்கு போகிறதுனால தான் சொல்கிறேன். உங்கள் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அமையும். 34 வயசு ஆகுது. அதுக்கான பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் கோயில் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் சூப்பராக இருந்துச்சு நான் தனுஷோட ஸ்பீச்சு. ஏன்னா நாங்கள் வந்து டிக்கெட்டை கிழிச்சு போட்டு நாங்கள் எல்லாமே வெளியே ஊரில் அப்படின்ட்டு நல்லா கம்பேர் பண்ணி இது பண்ணோம். போலீஸ் கொண்டு நாங்கள் கையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் மேல் இடத்துலேருந்து வந்து நாங்கள் வந்து தனியாக ஒரு வழியில் எங்களை கூப்பிட்டு போயிட்டு செயல்பட வச்சாங்க ப்ரோ. படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் நான் பட்டாசாக இருக்கும் ப்ரோ. அக்டோபர் 1 திருவிழாவாக இருக்குமா? திருவிழாவா? அன்னைக்கு ஒரு நாள் இப்போ களைகட்டும், திருவிழா மாதிரி களைகட்டும். படம் தான் திருவிழா தான் படமே. அக்டோபர் 1 சூறாக விட்றோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டைம். தனுஷ் சார் வந்து ஒரு காமன் கம்போஸ்ட் ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இட்லி கடை வந்து அவருக்கு ஒரு பர்சனலாக வந்து அவர் சின்ன வயசில் எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறி கஷ்டப்பட்டு வந்தாரோ அதை வந்து பார்த்திங்கன்னா படமாக எடுத்திருக்கிறாரு. எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். சார் சூப்பராக எடுத்திருக்காரு தனுஷ் சார் வந்து. ட்ரெய்லர் வந்து ரிவீல் பண்ணலைங்க. இங்கே ட்ரெய்லர் ரிவீல் பண்ணல. இங்கே வந்து வேறு சாங்ஸ் மட்டும்தான் இங்கே ரிலீஸ் பண்ணி ஆடியோ லான்ச் தான் நடந்திருக்குது. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல. கம்மிங் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. தனுஷோட ஸ்பீச் சூப்பராக இருந்தது ப்ரோ. தனுஷோட ஸ்பீச் வந்து ரொம்ப டவுன் டு அர்த்தாக பேசினார் ப்ரோ. அதாவது வந்து ஒரு படத்தை வந்து படமாக மட்டும் பாருங்கள். அதை தாண்டி வந்து படத்தை என்னை பார்த்து ரசிக்கிறீங்களா அதோட விட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப நல்லா பேசினார் ப்ரோ. அண்ணன் தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா பேசினார். அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லா இருந்தாங்க ப்ரோ. நல்லா இருந்தாங்க. சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த 5 ஆடியோ லைன்ஸ்லையும் இந்த ஆடியோ லைன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைஸாக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்களுக்கு எப்படின்னா ஒரு குடும்பத்தை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. பட் இந்த ஆடியோ லைன்ஸை கொஞ்சம் டீப்பாக இறங்கி
அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைஸாக எங்களுக்கு ஒரு கருத்தாக அது வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. நிறைய ஃபன்னாகவும் இருந்தாச்சு. நல்லா போன ஆடியோ லான்ச்சில் நிறைய நெகட்டிவிட்டி நிறைய இதெல்லாம் பரப்புனாங்க. பட் அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக காமாக இருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன மெடிடேஷன்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காரு. அதாவது படம் வந்து அவரே சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா, அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார், அவங்களுடைய ஊரில் விளையாண்ட இடங்கள் இருக்கு இல்லையா, கிணத்துல தண்ணி ஊற்றுறது விளையாண்ட இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதேமாதிரி அவங்களுடைய கோயில், அவங்களுடைய வீடு, அவங்களுடைய அந்த வசித்த கிராமம், அந்த இடத்துல வச்சு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக படம் ஹிட் அடிக்கும். திருச்சிற்றம்பலம் மாதிரி அப்படியே மெதுவாக போய் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். ஷோர் ஹிட் அடிக்கும். புரியல? 100 கோடி கண்டிப்பாக வந்துருமா? 100 என்ன 150 கோடியே வரும். ஆல்ரெடி அவ்வளோ 150 கோடி கிராஸ் ஆகிட்டு தான் இருக்குது எல்லாமே. முகம் சொல்லிக்காமல் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபைஸ் இருக்குது. நல்லாயிருக்கும். அக்டோபர் 1 எப்படி திருவிழாவாக இருக்குமா தேட்டர்லாம்? கண்டிப்பாக இருக்குங்க. நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் நாங்கள் எப்பயுமே சிறப்பாக பண்ணுவோம். ஆனால் இந்த இட்லி கடைங்கிறது வந்து எங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல். இதில் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு அதோட கதாபாத்திரம் ப்ளஸ் அவர் சொன்ன அந்த மெசேஜ் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும்னு நாங்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது. சூப்பராக பேசினார்ண்ணா. காமெடியாக இருந்துச்சுண்ணா, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி அதான் பின்னாடி குபேரா படம் அந்த அளவுக்கு போகல. இங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இட்லி கடை எப்படி இருக்கும்? யார் நான் சொன்னா போலன்னு அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ரீச் ஆகலன்றதை விட பார்த்தாங்க, படம் நல்லா இருந்துச்சு. நான் சில பேர் தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க சொன்னார்ல, அதுதான் எல்லாமே தனுஷ் தான். அவர் தான் முடிஞ்சிச்சுண்ணா. நல்லா தானே ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் இதுக்கப்புறம் வேறு திரும்ப நடக்குமாலாம் தெரில. அது அவ்வளோ கூட்டம் ப்ரோ, நிற்க முடியல. எல்லாம் எங்கேருந்து வரீங்க கேட்டால் கன்னியாகுமரின்றாங்க. நம்ம தோதாகிற சென்னையிலேருந்து இங்கே வரோம். அவனை எங்கெங்கேருந்தோ வந்திருக்கானுங்க பசங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் பேசுனதெல்லாம் ஐயோ ப்ரோ சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவர் எப்படி பேசுவார் தெரியும்ல, சொல்லவே தேவையில்ல. அன்பு தான் எல்லாமே. தலைவர் வந்தார், இந்த மாதிரி அப்பா அம்மா குடும்பத்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். குலதெய்வத்துக்கு போங்க, ப்ரே பண்ணுங்க, எதையும் மறந்துடாதீங்க, பழசை மறக்காதீங்கன்றாரு. துரோகத்தை நிறைய பார்த்துட்டாரு தனுஷ். பழசை மறக்காதீங்கன்னு சொல்லிடுறாரு ப்ரோ. அவர் சொன்னது ஒன்றும் எங்களுக்கு வந்து அவர் வந்து ஆக்டராக எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அண்ணாவா நின்று எங்களுக்கு அவ்வளோ விஷயம் சொன்னார். இந்த மாதிரி பேசுவார்ல, எக்ஸ்பெக்டே பண்ணி வரல ப்ரோ. ஃபஸ்ட்டை விட இந்த ஸ்பீச்சு பயங்கரமாக பேசிட்டார். ஒரு மாதிரி பேசிட்டார். பிளாஸ்ட் ப்ரோ. அக்டோபர் மாதம் வரும். இது வந்து அக்டோபர், இது ஆயுத பூஜை இல்லை, தனுஷ் பூஜை, இட்லி கடை பூஜை இது. சரிங்களா? எஸ்கேலாம் ஒரு ஆளே இல்லைண்ணா, ஆளே இல்லை. தனுஷ் தான் ஆளே. தேங்க்யூண்ணா. மஜா படம் செம்மையாக இருந்துச்சு. அக்டோபர் 1 ஆயுத பூஜையை போட்டு தனுஷுக்கு பூஜையை ஒன்று போட்டு அக்டோபர் 1 இட்லி கடையை ஓப்பன் பண்ணுறோம். வந்துடுங்க, எல்லாருமே வந்துடுங்க. 5 நாளுமே இட்லி கடையில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு. எல்லோரும் இட்லி கடை வாங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. அவ்வளோதான் ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, எவ்வளோ கூட்டம் ப்ரோ. இன்னும் வந்துன்னு இருக்காங்க உள்ளேருந்து. ஆடியோ லான்ச்சுக்கே இவ்வளோ கூட்டம்னா இன்னும் கலெக்ஷன்லாம் சொல்லவா வேணும். வருது ப்ரோ, பாருங்கள். இட்லி கடைக்கு போய் இட்லியே சாப்பிடுங்க எல்லாரும். சும்மா மாசாக இருந்தது ப்ரோ ஆடியோ லான்ச்சு. என்ன ஒன்று அவர் பேசுவார்னு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் சுமாராக தான் ப்ரோ பேசினார். எப்படி இதுக்கு முன்னாடி ஸ்பீச்சுக்கும் இந்த ஸ்பீச்சுக்கும் எப்படி இருந்துச்சு? அதான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப மாசாக பேசினார். இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிம்மா இந்த மாதிரி இருந்தது ப்ரோ. படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் இட்லி கடைன்னு பேர் வச்சுக்கிறான். டைட்டில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் படம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக. அருண் விஜய் ரோல்லாம் அவ்வளோ காட்டல ப்ரோ அதில் எதுவுமே. ஆடியோ லான்ச் சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஸ்பீச் மாசாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் கத்தி ஸ்டேடியட்டே சூப்பராக பண்ணிட்டாங்க. படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் கிரேட்டாக தான் இருக்கும். தனுஷ் சாரோட படம்னாலே நல்லா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது அவர் வேறு டேரக்டர் பண்ணியிருக்காரு. இது சொல்லவா வேணும் நம்ம? நீங்களே சொல்லுவீங்க. அக்டோபர் 1 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தேட்டரில்? புரியல. அக்டோபர் 1 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு தீபாவளியே அன்னைக்கு தான். எங்கள் தீபாவளியே அன்னைக்கு தான். எங்களுக்கு எப்பவுமே எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஓகே. உண்மையிலேயே ஆடியோ லான்ச் ரொம்பவே சூப்பராக இருந்தது. தனுஷுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அவரோட லைஃப் ஸ்டோரியை சொன்னார். இந்த லைஃப் ஸ்டோரியை தான் அவர் படமாக எடுத்திருக்கிறாரு. அவரோட ஸ்பீச் ரொம்ப தெளிவாக, ரொம்ப சூப்பராக மாசாக பேசியிருந்தார். உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து தனுஷ் வந்து ரொம்ப பாட்டுலாம் சூப்பராக பாடினார். ஃபஸ்ட்லாம் அவ்வளோ இங்கிலீஷ் பேச மாட்டார், இப்போல்லாம் இங்கிலீஷ் டார்மாராக பேசுகிறாரு. அது வேறு லெவல். படம் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது.
எப்படின்னா அவர் சின்ன வயசில் இருந்த லைஃப் ஸ்டோரியை வந்து எடுத்திருக்கிறாங்க. அவர் வந்து அந்த சாப்பிட இட்லிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். 5 ரூபா இருக்க ஒரு பம்பு செட்டில் குளிச்சுட்டு அந்த துண்டை கட்டிட்டு பசியில் வந்து 5 ரூபாய்க்கு 5 இட்லி சாப்பிடும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து இப்போ அவர் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாராம். அந்த ஃபீல் இல்லையா, அதை வந்து அவர் ரொம்ப சூப்பராகவே சொன்னார். அப்புறம் அந்த ருத்ராட்ச மாலை சொன்னார், கருங்காலி மாலை. ஏன் நீங்கள் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு டிடி கேட்டாங்க. உடனே சொல்கிறாங்க, இது ஏன் போடுறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டால் அது வந்து அவங்களோட பாட்டியோட தாத்தா இருக்கிறாங்களே, அவங்க வந்து இறந்துட்டாராம். அந்த மாலையை வந்து அவர் ஒரு 20 வருஷமாக ஜெபிச்சாராம். அந்த மாலையை தான் அவர் பாட்டிக்கிட்ட கேட்டாராம், எனக்கு இந்த மாலையை கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சொன்னாங்களாம், அவங்களுக்கு எவ்வளோ பேராக இருக்கான், யாருமே இதை கேட்கல, இவன் தான் கேட்டிருக்கிறான் அப்படின்னாங்க. அது போட்டாலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கான். ஆனால் சில பேர் வந்து அவர் போட்டனாலே நிறைய பேர் எல்லாம் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே அமேசானில் 300 ரூபா அந்த மாதிரி ஏறிச்சுலாம் சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது.